जय जय शङ्कर हर हर शङ्कर ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி எபிசோடை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டியும், நீங்கள் அக்செப்ட் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரங்கள். எப்படி கைகூப்பி எங்கள் குழு சார்பாக சொல்ல போகிறேன். காரணம், நீங்கள் பெரியவா தரிசனத்தை ஆர்வத்தோடு பார்க்குறது பெருசு இல்லை, அதில் நல்ல விஷயங்களை உங்கள் எண்ண கருத்துக்களை கமெண்ட் பண்ணுறீங்க. நிறையா பேருக்கு இதை பாருங்கன்னு அமுச்சிட்டு அதையும் பதிவில் போடுறீங்க பாருங்கள். அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் கண்டது, கேட்டது, பார்த்தது, படித்தது எல்லாவற்றையும் தொகுத்து இப்படிப்பட்ட ஒரு மனிதருடைய பெருமையும் புகழும் நாம் குடிக்கும் கங்கை நீரிலும் சுவாசிக்கும் காற்றிலும் விதைக்கும் பயிரிலும் இந்த மண்ணில் நிலைத்து நிற்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனிதரை அடுத்த சமூகத்திற்கும் தலைமுறைக்கும் கொண்டு போவது தான் இந்த தரிசனம் டிஜிட்டலின் நோக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருப்பம் தரும் தேனம்பாக்கம். நான் இந்த தொடக்கத்திலேயே உங்களுக்கு சொன்னேன், பொதுவாக சன்னியாசிகள் எப்போதும் மடத்திலேயே இருக்க மாட்டாங்க. சாதுர்மாசிய பூஜைன்னா ஒரு இடத்துக்கு போவாங்க, தனக்கு மனசுக்கு பிடிச்ச மற்ற இடங்களுக்கு பயணப்படுவாங்க. அதுவும் உலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு காலம் பயணப்பட்டே வாழ்க்கையை கழித்த ஒரு மகான் நம்முடைய காஞ்சி மகா பெரிய சுவாமிகள். நீங்கள் காஞ்சி டு காசிக்கு நடந்து போயிருக்கார். காஞ்சி டு காசிக்கு பலமுறை. அப்படின்னா எத்தனை ஊர்கள், எத்தனை மலைகள், எத்தனை கிராமங்கள், எத்தனை மலைமுகடுகள், காடு மேடுன்னு கடந்து போயிருப்பாங்க பெரியவா. இன்றைக்கி விஞ்ஞான உலகம், பட்டனை தட்டினா இருக்கிற இடத்துலேருந்து எல்லாம் வருது. ஆனால் அன்றைக்கி இவ்வளவு வசதிகள் இல்லாத போதும் நடைபயணம் என்று தன்னுடைய பாதார விந்தங்கள் தேய இந்த பாரத மண்ணை ஞான மலராக மாற்றிய பெருமை மகா பெரிய சுவாமிகளுக்கு உண்டு. அவர் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச இடங்களில் ஒன்று கலவை, ஓரிக்கை, இளையாத்தங்குடி, கும்பகோணம், அந்த மாதிரி தேனம்பாக்கம். இதை ஏன் நான் டிஜிட்டல் நேயர்களுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது வெறும் நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு வழிகாட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ சென்னையில் இருக்கிறவங்க, நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த தேனம்பாக்கம் போகணும்னா வந்தவாசி ரோட்டில் லெஃப்டில் திரும்பும்போது ஒரு பெருசாக இருக்கும் ஒரு போர்டு, அது வழியாக போகலாம். நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு முன்னாடியே 10 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குது. அதாவது வாலாஜாபாத்து தாண்டி அம்மாப்பேட்டையெல்லாம் தாண்டினோன்னு வந்தவாசி திரும்புகிற இடத்துல அப்படி போனால், இன்னும் சொல்லப்போனால் ஓரிக்கை, நம்முடைய காஞ்சி மடம், இதுக்கெல்லாம் 10 கிலோமீட்டர் பக்கத்தில் இந்த தேனம்பாக்கம் இருக்குது. பெரிய சிவஸ்தலம். நம்ம டெய்லி காதலாகி கண்ணீர் மல்கி அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பின் வடைந்த ஆரமுதேன்னு உருகி வணங்குகிறோமே, அந்த சிவபெருமான் எம்பெருமானுடைய மிகப்பெரிய தலங்களில் ஒன்று இந்த சிவஸ்தானம் நம்முடைய தேனம்பாக்கம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த இன்சிடெண்ட்டு, இன்றைக்கி நீங்கள் தேனம்பாக்கம் போகலாம், பார்க்கலாம். பெரியவா பயன்படுத்திய பொருட்கள் இருக்குது, அவர் உட்கார்ந்த மேனா இருக்குது, படுத்துட்ட கட்டில் இருக்குது, அவர் போட்டுக்கிட்ட கண்ணாடி இருக்குது, பயன்படுத்திய குடுவைகள்லாம் பெரியவா தியான மண்டபம்னு ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. பெரியவா 2 வருஷம் வெளி உலகத்தையே பார்க்காம தன்னை கண்மூடி தவம் இருந்து ஒரு அறைக்குள்ளேயே வாழ்ந்தார். எப்போதும் காத்தால மரப்படியில் போய் காமாட்சியையும் வரதராஜரையும் வெளிலேருந்தே தரிசிச்சுட்டு திருப்பியும் அறைக்குள்ளேயே இருந்தார். சில சமயங்களில் தான் மனசு சோர்வாக இருந்தால் ஒரு ஜன்னலை திறக்க சொல்லி ஒரு காரிய சக்தி விநாயகர்னு ஒரு விநாயகரை வைக்க சொல்லி தேங்காய் உடைச்ச கதையெல்லாம் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் போனால் பார்க்கணும்ல தேனம்பாக்கத்தில், அதுக்காக இதையெல்லாம் வரிசைப்படுத்துகிறேன். நீங்கள் உள்ளே நுழைஞ்சோடனேயே அதுக்குன்னு பாரம்பரிய உடை இருந்தால் தான் நீங்கள் தேனம்பாக்கம் போகணும். ஏன்னா வேஷ்டியோடு தான் ஆண்கள் போகணும். பெண்களுக்குரிய புடவை, அந்த பாவாடை சட்டை, அந்த மாதிரி உடை இருந்தால் தான் அந்த உள் சன்னதிக்கு போய் நீங்கள் சுத்த முடியும். முழுவ மார்பு, ஒயிட்கல் மார்பில் பெரியவாளுடைய உருவத்தை செதுக்கி அப்படியே பெரியவா நம்மள்கிட்ட நேரில் நின்று தத்ரூபமாக பேசுவா. அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா காரியசக்தி விநாயகர், சிவன், முருகர், அப்புறம் கஜ விமானம். அது கஜன்னா ஒரு யானை படுத்த மாதிரி இருக்கணும். ஒரே சிங்கிள் ஸ்டோன், ஒற்றை கல்லில் கட்டியிருப்பாங்க.
அதை முடித்து வந்து தியான மண்டபத்தில் இருந்து ஆதிசங்கரையும் பார்த்துட்டு பெரியவா பயன்படுத்திய பொருளையும் பார்த்துட்டு நீங்கள் மெடிடேஷன் பண்ணி வெளியில் வந்தீங்கன்னா கோசாலை இருக்குது. நூற்றுக்கணக்கான குழந்தைங்க இந்த மண்ணை வாழ வைக்கக்கூடிய வேத பாடசாலை. என்ன பிரம்மாண்டம், என்ன பிரம்மாண்டம்! இது ஒட்டு மொத்தத்தையும் நம்முடைய துக்ளக் ஆசிரியர், ஆடிட்டர், பெரிய எழுத்தாளர், பண்பாளர், பெரியவா பித்தர் குருமூர்த்தி சார் நிர்வகிச்சுட்டு வராங்க. அதை தவிர அங்கே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சந்திராண்ணான்னு ஒருத்தர், குழந்தைங்கள் மேலே ஒரு ஆண் உருவத்தில் இருக்கக்கூடிய பெண் தாய் சார். அவர் குழந்தைகளுக்கு கிள்ளி கொடுக்க மாட்டார். வேத பாடசாலை குழந்தை அந்த 100 குழந்தையும் தான் குழந்தையாக பாவித்து அப்படியே பார்க்குறார். நல்ல தர்மங்களை அந்த மண்ணில் நிலைக்க செய்கிறார். அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் கைகூப்பி கும்பிடணும். ஏன்னா அப்படி அந்த ஸ்தலத்தை பார்த்துக்கிறாங்க. இப்போ தேனம்பாக்கத்துக்கு உள்ளவங்களை கொண்டு போயிட்டேன். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பெரியவா டிவோட்டீஸ் போக வேண்டிய இடம் திருப்பம் தரும் தேனம்பாக்கம். இப்போ நீங்கள் தேனம்பாக்கத்துக்குள்ளே போகிறீங்கன்னா ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. பெரியவா வரும்போது இந்த சிவஸ்தலத்தை பார்க்குறார். அங்கே ஒரு குளம் இருக்குது. இப்போ அதை எல்லாரும் நிர்வாகம் பிரம்மாண்டமாக எடுத்து கட்டி பிரம்ம தீர்த்த குளம்னு பிரம்மர் சிலை வச்சு அங்கே பெரியவா டெய்லி ஸ்நானம் பண்ண அந்த குளத்தை தூய்மைப்படுத்தி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. குழந்தைகள் காத்தால் அந்த வேதம் முழங்கின்றே இருக்கும் தேனம்பாக்கத்தில். அதுவும் சாமவேதம் சொல்கிற போதெல்லாம் கேட்டால் நமக்கு உடம்புல அப்படியே சிலிர்ப்பு வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு 80 வருடங்களுக்கு முன்பு என்ன இருந்திருக்கும் பாருங்கள். காஞ்சிபுரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த தேனம்பாக்கத்தில் கொஞ்சம் அன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கவா குடிச்சிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகள், பெண்கள் எல்லாம் சாப்பாட்டுக்காக அடிக்கிறது, உதைக்கிறது, இந்த மாதிரி செயல். இதை பார்த்த பெரியவா என்ன பண்ணாராம், புளிய மரத்து அந்த கிளையில பெரிய பெரிய வாழைத்தார் தண்ணியை பார்க்க வரால அதை கொண்டு போய் கட்டிடுறான் பாரான். புளிய மரத்தில் வாழைத்தாரை இந்த குடிச்சிட்டு போகிறவன் வாழைப்பழத்தை எடுத்து 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 சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது பசி இறங்கி பெண்களை அடிக்கிறது குறைஞ்சுதான். இதை அந்த ஊரில் இருந்த ஒரு பெரியவர் பதிவு செய்கிறார். இப்படி ஒரு வருஷம் தொடர்ந்து பண்ணதுனால இந்த குடிச்சிட்டு போனவனுக்கு மறுநாள் சாமி கொடுத்த வாழைப்பழத்தை சாப்பிட்டுமா நம்ம குடிக்கிறோன்னு சொல்லி பல பேர் குடியை நிறுத்தினா பெரியவாளை சொன்னால் பல பேர் குடிகளை மட்டும் குடிகள்னா இருப்பிடம், அதை மட்டும் நீங்கள் வாழ வைக்கலை, சில குடிகாரர்களையும் குடியை நிறுத்த வச்ச மகா பெரியவர் சுவாமி நீங்கன்னு காலில் விழுந்தாலாம். தேனம்பாக்கத்துக்கு இப்படி ஒரு சிறப்பு இருக்குங்கிறதே யாருக்கும் தெரியாது. அந்த தேனம்பாக்கத்துக்கு நீங்கள் ஒரு தடவையாவது விஜயம் செய்யுங்க. இப்போ நிறைய பேர் என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகலை, என் குழந்தைக்கு இன்னும் நல்ல வேலை கிடைக்கல, குழந்தைக்கு குழந்தை பிறக்கலை, நான் ஒரு வீடு கட்டலை, எனக்கு சில சங்கடம் இருக்குன்னு மனசில் நினச்சா அங்கே காரிய சித்தி விநாயகர்னு பெரியவா சொல்லி இன்றைக்கி தங்க குரோபத்தோட ஜம்முன்னு இருக்குது. அங்கே நீங்கள் ஆஃபீஸில் போனீங்கன்னா ஒரு 5 தேங்காய் கொடுக்குறாங்க. அந்த 5 தேங்காயை வாங்கி வச்சுட்டு அப்புறம் ஒரு மஞ்சள் தடவிய தேங்காய் அதை வச்சு நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா திருமணம் கைகூடும், பிள்ளை பேர் வரும். இதுக்கு ஒரு சதுர்காயை விட்டுட்டு போகணும். இந்த டீட்டெயில்ஸ் அந்த ஆஃபீஸ்லேயே சொல்கிறாங்க. அதை முடிச்சுட்டு நீங்கள் பெரியவா சன்னதிக்கு போனீங்கன்னா சின்ன சன்னதி நிறைந்த பெரியவா அந்த ஸ்தலத்தில் தன் இதயத்தை பறிகொடுத்த இடம் பெரியவா. அங்கே போய் நீங்கள் ஒரு 2-3 சுற்றிட்டு அந்த தேர்த்த பிரசாதத்தை வாங்கிட்டு அங்கே கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள். பெரியவா உங்கள்கிட்ட நேரில் பேசுவா. அப்படியே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, துர்க்கை, பெரியவா பூஜை பண்ண விஷ்ணு துர்க்கை அங்கே இருக்குது, பிரம்மா இருக்கார். எல்லாத்தையும் வணங்கிட்டு பெரியவா மெடிடேஷன் பண்ணி 2 வருஷம் வெளி மனிதர்களையே பார்க்காத அந்த தியான மண்டப அறை, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா கைலாஷ் போகலாம், இமயமலைக்கு போகலாம் ஞானம் பெறுறதுக்கு. தபோவனத்து தபோவலி சித்தர் மாதிரி போய் உக்காந்து கண்ணை மூடி கமண்டலம் எடுத்து காவி போட்டு மந்திரம் சொல்லணுன்னே இல்லை. நமக்கு தெரிஞ்சதை, அறிஞ்சதை, புரிஞ்சதை அந்த தியான மண்டபத்தில் கண்மூடி நீங்கள் வேண்டினா கைமேலே பலன் கிடைக்கும். பெரியவாளுடைய கைமேலே பலன் கிடைக்கும். அப்பேற்பட்ட அந்த இடத்துல நூற்றுக்கணக்கான குழந்தைங்க டெய்லி வேதம் சொல்கிறாங்க, வேதம் படிக்கிறாங்க. தாய் தகப்பனெல்லாம் ஊரில் விட்டுட்டு பால்ய பருவம் முடியாத குழந்தைங்க தங்களுடைய வாழ்க்கையை வேதத்துக்கு அர்ப்பணிக்கிறாங்களே, அந்த வேதத்தின் வித்தாக இருக்கக்கூடிய தேனம்பாக்கத்துக்கு
ஒரு முறையேன்னு விஜயம் செய்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இணையதளத்துல எல்லாம் அந்த அட்ரஸ் கிடைக்குது, போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பெரியவா எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு, தேனம்பாக்கத்தில் என்ன மாதிரி மிராக்கள் புரட்சி செய்திருக்கிறார்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு முறையேன்னு தேனம்பாக்கம் போங்க, வாழ்க்கையில் திருப்பத்தை உண்டு பண்ணிக்கங்க. மறந்துடாமல் திருப்பி திருப்பி தரிசனம் டிஜிட்டலில் பார்த்த இந்த நிகழ்வை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் திருப்பம் தரும் தேனம்பாக்கம் போல நாளை மற்றொரு செய்தியில் சந்திப்போம். ஜெய் ஜெய் சங்கரா. शङ्कर हर हर शङ्कर